ஐபிஎல்ல ஆர்சிபிக்கு எதிராக இறுதிப் போட்டியில மோதக்கூடிய அணி யாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான போட்டியில மும்பை பஞ்சாப் அணிகள் இன்னைக்கு பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. 2 போட்டிகள் இதற்கு முன்னாடி முலான்பூர்ல நடந்தது, அதாவது பஞ்சாப் மாநிலத்தில். அதற்கப்புறமா இப்போ இந்த 2வது குவாலிஃபயர் போட்டி அப்படிங்கிறது அகமதாபாத் மைதானத்தில் நடக்க இருக்கு. அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் உலகிலேயே மிகப்பெரிய மைதானங்களில் ஒன்றாக கருதப்படுது. நிறைய ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் இந்த மைதானத்தில் நடந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு ஐபிஎல்லோட இறுதி போட்டி இந்த மைதானத்தில் தான் நடந்தது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாள் கிரிக்கெட் தொடரோட உலகக்கோப்பை போட்டி இங்க நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே முக்கியமான போட்டிகளை நடத்தின இந்த மைதானம் தான் இந்த முறை ஐபிஎல் போட்டியோட இறுதியையும் நடத்த இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மைதானத்தில் இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. மழை அப்படின்னதுமே போட்டியே பாதிக்கிற அளவுக்கு மழை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முதல்ல எழும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு பெரிய மழை பெஞ்சு போட்டியே நடக்க முடியாம போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். ஸோ இது ரெண்டுக்குமான பதில தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மழையோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 11% 40% மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மழை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா பெய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. போட்டியோட இடையே, அதாவது நடுநடுவுல தான் மழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா போட்டி மழையின் காரணமாக முழுமையாக பாதிக்கப்படாது அப்படிங்கிறதா இப்போதைய சூழலா இருக்கு. ஆனா இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கான ஒண்ணு. ஸோ அப்படி ஒருவேளை வானிலை ஆய்வு மைய கணிப்புகளை தாண்டி முழுமையா மழை பெஞ்சு போட்டியே நடக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சுன்னா கண்டிப்பா அதனால பாதிக்கப்படக்கூடிய அணி அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் தான். ஏன்னா அவங்கனால தான் இறுதி போட்டியில விளையாட முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல்லோட விதிகளின்படி ரிசர்வ் டே கிடையாது இந்த எந்த போட்டிகளுக்குமே. அதனால புள்ளி பட்டியல் அடிப்படையில தான் அடுத்த சுற்றுக்கு முன்னேற போற அணி அப்படிங்கறத முடிவு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்லோட லீக் சுற்றுகள் முடிவுல பஞ்சாப் அணி தான் முதல் இடத்துல இருந்தாங்க. அதனால தான் அவங்க இறுதி போட்டிக்கு முன்னேறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதை தாண்டி இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்கு. ஏன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 முறை ஐபிஎல்ல கப்பு ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை அவங்க இறுதி போட்டிக்கு போறாங்க அப்படின்னா 6வது கோப்பையை நோக்கி மும்பை முன்னேறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இல்லாம பஞ்சாப் அணி இறுதி போட்டிக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த முறை ஒரு புது சாம்பியன் உருவாக போறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்சிபியும் இதற்கு முன்னாடி ஐபிஎல்ல கப்பு ஜெயிச்சது கிடையாது, அதே மாதிரி பஞ்சாப்பும் ஜெயிச்சது கிடையாது. ஸோ அப்படி ஒரு வேளை நடந்தது அப்படின்னா யாராவது ஒரு புது சாம்பியன் இந்த முறை உருவாக போறாங்க. இதை தாண்டி இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா அவர் இது வரைக்கும் 3 டீம்களுக்கு கேப்டனாக இருந்திருக்காரு. அந்த 3 டீமையும் பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போன பெருமையும் அவரை சேரும். அது மட்டும் இல்லாம ஒருவேளை இறுதி போட்டியில கப்பும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா வெவ்வேறு அணிகளுக்கு கோப்பையை ஜெயிச்சு தந்த கேப்டன், அதுவும் பேக் டு பேக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையும் அவர் படைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த போட்டியில என்ன நடக்க போகுது, யாரு இறுதி போட்டிக்கு முன்னேற போறாங்க, இந்த போட்டியில என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.